ஐடிசி கம்பெனி லாஸ்ட் 2 நாள்ல 15% வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல விழுந்திருக்கு. ஃபர்ஸ்ட் நாள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10% கிட்ட, இப்ப நேத்திக்கான மார்க்கெட்ல ஒரு 4% மேல வந்து பாத்தீங்கன்னா விழுந்திருக்கு. ஓவராலா 15% வந்து பாத்தீங்க அப்படின்னா விழுந்திருக்கு. சோ இந்த டைம்ல பிரைஸ் ட்ரெய்னிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பராவே வந்திருக்கு. கன்சிடர் பண்ற ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. சோ இந்த மந்தோட பர்ச்சேஸ்ல நம்ம ஒரு அமௌண்ட் ஒதுக்கி வச்சிருப்போம்ல. சோ அதுல அதிகமான அமௌண்ட் இங்க ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு பெட்டரான ரிசல்ட்ஸா இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த கம்பெனி டிவிடெண்ட் டீல் சூப்பராவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. அண்ட் தென் இதை தாண்டி இந்த கம்பெனி பிசினஸா வந்து பாத்தீங்கன்னா எஃப்எம்சிஜி பிசினஸ் இருக்கு, அண்ட் தென் பேப்பர் பிசினஸ் இருக்கு, அண்ட் தென் அக்ரி பிசினஸ் இருக்கு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கும் தெளிவாவே தெரியும். சோ அதனால இந்த டைம்ல கன்சிடர் பண்றது பெட்டராவே வந்து இருக்கு. அண்ட் தென் இந்த கம்பெனியை பொறுத்தவரை இங்க லாஸ் வந்து ஏற்படுதுல 15%, அது நம்மளுடைய வந்து பாத்தீங்கன்னா பெரிய லாஸா யாருக்கு இருக்கும் அப்படின்னா எல்ஐசி மாதிரி கம்பெனிஸ்க்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஏன்னா எல்ஐசி கம்பெனி இந்த கம்பெனில வந்து பாத்தீங்க அப்படின்னா 15% ஸ்டேக் வந்து வச்சிருக்காங்க. எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா 15.8% ஸ்டேக் வந்து வச்சிருக்காங்க. 20 கோடி ஷேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கையில வந்து இருக்கு. இங்க இந்த எல்ஐசி கம்பெனி லாஸ் பண்ணது 11,460 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸா மேக் பண்ணுவாங்க. பட் ஆனா இது எல்லாமே இந்த கம்பெனி இங்க ஸ்டேக் வித்தாங்கன்னா மட்டும் தான் அந்த லாஸ் வந்து பதிவு பண்ணப்படும். இல்ல அப்படின்னா அந்த லாஸ் அப்படியே தான் கண்டினியூ ஆயிட்டு இருக்கும். சோ இங்க நம்மளோட வந்து பாத்தீங்கன்னா பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பொறுத்தவரை எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸுமே ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனியை ஓன் பண்ணுவாங்க. டோட்டலா இந்த ஐடிசி கம்பெனி இறங்குறது மட்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 72,000 கோடி வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல காணாம போயிருக்கு. சோ இவ்வளவு அமௌண்ட் ஆஃப் த வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஐடிசி கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா போயிருக்கு. பட் ஆனா இந்த கம்பெனி இன்னும் சவுண்ட்ஃபுல்லான பிசினஸ் தான் வந்து இருக்காங்க. இது எல்லாமே நம்ம சண்டே அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சா டீடைல் வீடியோவா வந்து பாத்தீங்கன்னா மேக் பண்ணுவோம். அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. சோ இங்க ஐடிசி கம்பெனி பொறுத்தவரை இங்க நல்ல ஒரு பிசினஸ் தான் வந்து போயிட்டு இருக்கு. அதனால கன்சிடர் பண்ணிட்டே போயிட்டு இருப்போம்.